இப்போவே மந்த்லி 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை லேட்டர் ஆன் 30,000 கிட்ட இஎம்ஐ கட்டுவீங்களா? வாங்க இந்த வீடியோவில் உங்கள் சைல்டோட எஜுகேஷனை எப்படி ஸ்மார்ட்டாக செக்யூர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ உங்கள் சைல்டோட ஹையர் எஜுகேஷனுக்கு 10 இயர்ஸில் உங்களுக்கு 25 lakhs தேவைன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. கேட்கவே ஓவர்வெல்மிங்காக இருக்குல்ல? பட் இப்போவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் அதுவும் 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபி போட்டிங்கன்னா ஜஸ்ட் மந்த்லி 10,760 இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். பட் இந்த பிளானிங்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா நான் வந்து எஜுகேஷன் லோன் எடுத்துப்பேன்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் 25 lakh எஜுகேஷன் லோன் 11.2% இன்ட்ரெஸ்ட்டில் எடுக்கும் போது அது மந்த்லி உங்களுக்கு 34,725 rupees இஎம்ஐ கட்ட சொல்லுவாங்க 10 இயர்ஸ்க்கு. இது ஆக்சுவலி 3x அதிகமாக இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை விட. அண்ட் உங்களோட சைல்டு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெப்ல வந்து அவங்கள பேர்டன் பண்ணுறோம். சாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போவே இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணி எஸ்ஐபி மூலியமாக நீங்கள் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி இஎம்ஐ லோன் கொலாட்ரல்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போய் மாட்டிப்பீங்க. உங்களோட சைல்டோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? அவங்களுக்கு ஒரு டெப்ட் ஃப்ரீ எஜுகேஷனை கிஃப்டாக கொடுத்து லைஃப்பில் ஒரு ஹெட் ஸ்டார்ட்டை கொடுங்க. அண்ட் இது எப்படி எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியலி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்கள் பயோவில் இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ ஃபினான்ஷியல் கன்சல்டேஷனுக்கு இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.